வணக்கம். ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான கொஸ்டின்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் லாஸ்ட் கிளாஸில். அதோட கண்டினியூஷன் தான் இது. ஓகே. ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் வந்து நம்ம பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ்லேருந்து லாஸ்ட் இயர் 2025 என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ எதுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோன்னா, ஸோ நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் வந்து எப்படி கேட்குறாங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஜென்ரலாக நம்மளுக்கு சிலபஸ் கொடுத்துருவாங்க, இதெல்லாம் படிக்கணும். பட் ஸ்டில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறதுனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த பேட்டர்னில் தான் கேட்குறாங்க, இந்த டாபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வந்து ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டர்னை தாண்டி என்ன கேட்க போகிறாங்க சிலபஸில். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு அதிலே வந்து நீங்கள் நிறைய படித்த மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் சிலபஸ் வந்து அதிலே நீங்கள் கவர் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 12-13 ஷிஃப்ட்ஸ் நடக்குது. ஸோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது லாஸ்ட்டு 3-4 இயர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இதுதான் கேட்குறாங்கன்னு ஒரு கிளாரிட்டி கிளியராக இருக்கும். ஓகேவா? அதுக்கு தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும். அதற்கான பெனிஃபிட்டே அதுதான். ஓகே, ஃபைன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கொஸ்டின் இங்கே பாருங்கள். இது வந்து 42nd கொஸ்டின். இந்த 1991 ரீஃபார்ம் பூஸ்டட் இந்தியாஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் சிக்னிஃபிகண்ட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அசெஷனில். ரீசனில் பார்த்தீங்கன்னா, லிபரலைஸ்டு ட்ரேட் பாலிசிஸ் இன்க்ரீஸ்ட் போத் எக்ஸ்போர்ட் அண்ட் கேபிட்டல் இன்ஃப்ளோஸ். ஓகேவா? அதாவது 1991 சீர்திருத்தங்கள் இந்தியாவின் அந்நிய செலவாணி கையிருப்பை உயர்த்தின. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, தாராளமான வர்த்தக கொள்கைகள், ஓகேவா, ஏற்றுமதி மற்றும் மூலதன வரவுகளை அதிகரித்தன அப்படின்றாங்க. எஸ், ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேவா? அதே மாதிரி வந்து ரீசன் வந்து எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏங்கிறதும் கரெக்டு. அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இதுக்கான இது பார்க்கலாமா? த ட்ரேட் லிபரலைசேஷன், ஓகேவா, அண்ட் இன்க்ரீஸ்டு கேபிட்டல் இன்ஃப்ளோ வந்து இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணதில் எந்த டவுட்டும் இல்லை. ஓகே, வர்த்தக தாராளமயமாக்கல், அதான் இதெல்லாம் 1991 தான் கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் எல்லாமே. ஸோ அந்த தாராளமயமாக்கல் மற்றும் வந்து அதிகரித்த மூலதன வரவுகள் வந்து இந்தியாவோட அந்நிய செலவாணி கையிருப்பை உயர்த்தினுங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இங்கே. சரி, ஓகே. அசெஷனில் வந்து வேறு என்ன, ஏன் வந்து அது ட்ரூ அப்படின்னு பார்க்கும்போது 1991 பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும்? பேலன்ஸ் ஆஃப் கிரைசிஸ் அந்த இது நடந்தப்போ, அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் அந்த நடந்தப்போ வந்து நம்மளுக்கு வேறு வழி இல்லாமல் எல்பிஜின்னு ஒன்று கொண்டு வராங்க. லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். அதாவது வந்து ஸ்ட்ரிக்ட் ராஜ் அப்படிங்கிற மாதிரி லைசன்ஸ் ராஜ்னு இருந்தது. ஓகேவா? லைசன்ஸ்க்கு எல்லாமே ஒரு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் தாராளமயமாக்கல் பண்ணுறாங்க. ஆஸ் வெல் அஸ் வந்து உலகமயமாக்கலும் பண்ணுறாங்க. வெளிநாட்டு கம்பெனிகளும் இங்கே வந்து முதலீடு செய்ய முடியுங்கிற மாதிரி. அதே மாதிரி நிறைய ப்ரைவேட்டைசேஷன்ஸும் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா? இதனால என்ன ஆகுது? எக்கனாமிக் ரீஃபார்ம்ங்கிறது நடக்குது. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுங்கிறது சமாளிக்க முடிஞ்சது நம்மளால். முதலீடுகள், ஏற்றுமதி வருவாய் மற்றும் வெளிநாட்டு நாணய வரவுகள் வந்து அதிகரித்தனன்னு பார்க்குறோம். இதனால் இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து தொடர்ந்து உயர்ந்தனன்னு பார்த்தோம். ரீசன் பார்த்தீங்கன்னா, வர்த்தக தடைகள் வந்து குறைக்கப்பட்டன. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டையும் வந்து ஊக்குவிக்கிறாங்க. ஏற்றுமதி வளர்ச்சியும் வெளிநாட்டு முதலீடு வரவுகளும் வந்து அதிகரித்தனங்கிறது இங்கே பார்க்குறோம். ரீசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டுமே வந்து வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்த்தக தடைகள் வந்து குறைஞ்சிடுது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ, அசெஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிப்பதற்கான முக்கிய காரணங்கள் எது பார்த்தீங்கன்னா, அதிக ஏற்றுமதி, அதிக எஃப்டிஐ, அதே மாதிரி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே வந்து அந்நிய செலவணையை அதிகரிக்கும். அதே மாதிரி உலக சந்தையோட வந்து நம்மளோட இது வந்து இணைக்கும் போதும் அதுவுமே அதிகரிக்கும். ஸோ வந்து அந்த ஆப்ஷன் ஏங்கிறது இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். அசெஷன் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, செல்ஃப் ரிலையன்ஸ் வாஸ் எ மேஜர் அப்ஜெக்டிவ் ஆஃப் த இயர்லி பிளானிங் ஏரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்தியா சாட் டு ரெடியூஸ் டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் எய்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆரம்ப கால திட்டமிடல் காலத்தின் முக்கிய நோக்கம் தன்னிறைவு ஆகும். ஓகே, சுதந்திரத்திற்கு பிறகு வெளிநாட்டு உதவி மற்றும் இறக்குமதிகளை சார்ந்திருப்பதை இந்தியா குறைக்க விரும்பியது. ஓகேவா? இதுவுமே ரெண்டுமே கரெக்டுப்பா. ஓகே, ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா, லைக் self-reliance was pursued to reduce dependence on foreign countries for essential goods and resourcesக்காக, அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் வளங்களுக்காக வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைப்பதற்காக
தன்னிறைவு வந்து வலியுறுத்தப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்தியாவின் ஆரம்பகால 5 ஆண்டு திட்டங்களில் வந்து முக்கிய நோக்கங்களில் வந்து தற்சார்பு வாங்குறது ஒன் ஆஃப் த இதுவாக இருந்தது. அதாவது செல்ஃப் ரிலையன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ஆப்ஜெக்டிவாக இருந்தது இந்த 5 இயர்ஸ் பிளானில். ஓகே, இந்த பிளானர்ஸ் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, ஸ்ட்ராங் டொமஸ்டிக் எக்கனாமிக் கொண்டு வரணும். ஓகே, நம்மளோட நீட்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங் டொமஸ்டிக் எக்கனாமிக் கொண்டு வரணும்னு கொண்டு வந்தாங்க. நாட்டின் தேவைகளை மற்றும் உள்நாட்டு பூர்த்தி செய்யக்கூடிய பொருளாதார உருவாக்க திட்டமுக்காக கொண்டு வந்தாங்க. ரீசன்னு பார்க்கும்போது அப்போது வந்து அசெஷன் கரெக்டுங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கிறோம். ரீசன் பார்க்கும்போது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்தியா வந்து ஃபாரின் எய்டு, டெக்னாலஜி அண்ட் இம்போர்ட்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்தியா வெளிநாட்டு உதவி, தொழில்நுட்பம் மற்றும் இறக்குமதிகளை அதிகமாக சார்ந்திருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த சார்பை குறைப்பது வந்து தேசிய இலக்காக கருதப்பட்டது அப்படிங்கிறதும் இங்கே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, அடுத்தது 44வது கொஸ்டின் பாருங்களேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அசெஷன் ரீசன் தான். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அசெஷன் ரீசனாகவே இருக்குது இல்லையா? ஃபினான்ஷியல் இன்டர்மீடியட்ஸ் ஆர் எசென்ஷியல் இன் டிரான்ஸ்மிட்டிங் மானிட்டரி பாலிசி டு த ரியல் எக்கனாமின்னு சொல்கிறாங்க. அதாவது பணவியல் கொள்கை. ஓகேவா? ஸோ உண்மை பொருளாதாரத்திற்கு கொண்டு செல்ல நிதி இடைநிலையர்கள் வந்து அவசியம் அப்படின்றாங்க. ஓகே, இது காரணம் பார்த்தீங்கன்னா எம்பிசி நிர்ணயிக்கும் கொள்கை விகிதங்களுக்கு ஏற்ப கடன் மற்றும் வைப்பு தொகை வட்டி வந்து விகிதங்களை மாற்றுகின்றன. தே ஆர் ஜஸ்ட் லெண்டிங் அண்ட் டெபாசிட்ஸ். ஓகேவா? டிபெண்டிங் ஆன் த பாலிசி ரேட் யார் ஃபிக்ஸ் பண்ணுறது? ஓகேவா? எம்பிசி. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான்ப்பா. ஓகே, அந்த இன்டர்மீடியட் தான் இவங்க எம்பிசி. ஸோ அது என்னங்கிறது பார்க்கலாம். பேங்க்ஸ் அண்ட் அதர் இன்டர்மீடியட் டிரான்ஸ்மிட்ஸ் வந்து பாலிசி வந்து சேஞ்சஸ் பை அட்ஜஸ்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன் த எக்கனாமின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதாவது வங்கிகள் மற்றும் பிற நிதி இடைநிலையர்கள் வட்டி விகிதங்களை மாற்றுவதன் மூலம் பணவியல் கொள்கையை வந்து செயல்படுத்துகின்றனர். ஓகேவா? ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இன்டர்மீடியட்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸு, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் அதே மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்க எல்லாமே. ஓகேவா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் கனெக்ட் சேவர்ஸ் ஆஸ் வெல் அஸ் பாரோவர்ஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறாங்க. சென்ட்ரல் பேங்க் வந்து cannot directly influence every consumers and businessங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுறாங்க, டைரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது எல்லாம் கன்சியூமர்ஸ் ஆர் பிஸ்னஸ். இட் யூசஸ் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியட்ஸ் ஆஸ் சேனல்ஸ் டு டிரான்ஸ்மிட் மானிட்டரி பாலிசி. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, டைரெக்டாக பண்ண முடியாது சென்ட்ரல் பேங்க்னால. ஸோ அதனால ஃபினான்ஷியல் இன்டர்மீடியட்ஸை வந்து ஒரு சேனலாக யூஸ் பண்ணுறாங்க மானிட்டரி பாலிசியை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? பணவியல் கொள்கையின் பரிமாற்ற வழியாக செயல்படுகின்றனர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். யார் யார்? பேங்க்ஸு, என்பிஎஃப்சி அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல், அதுபோல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்க எல்லாருமே. ஓகேவா? ரீசனில் பார்க்கும்போது ஆர்பிஐ சேஞ்சஸ் த ரெப்போ ரேட்னா த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனும் என்ன ஆகுது, அவங்களோட லெண்டிங் அண்ட் டெபாசிட் ரேட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணுது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லோயர் ரெப்போ ரேட்னா சீப்பர் லோன் வந்து கொடுப்பாங்க, நிறைய பேர் லோன் வாங்குவாங்க. ஹையர் ரெப்போ ரேட் பண்ணும்போது காஸ்ட்லியர் லோன் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ லோயர் ரெப்போ ரேட் பண்ணும்போது சீப்பராக லோன்ஸ் வந்து அதாவது அந்த மானிட்டரி இது வந்து இது கொண்டு வராங்க, சீப்பர் லோன்ஸ் கொடுப்பாங்க. ஹையர் ரெப்போ ரேட். ஓகேவா? ஹையர் ரெப்போ ரேட்டுனா என்ன ஆகும், காஸ்ட்லியர் லோன்ஸ். அதாவது இங்கே என்ன ஆகும்னா அந்த குவான்டிடேட்டிவ் அதாவது மெஷர்ஸ் எடுக்கிறாங்க இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ ஆர்பிஐயோட ரெப்போ ரேட்டை மாற்றும் போது வங்கிகள் தங்களது கடன் மற்றும் வைப்பு தொகை வட்டிகளை மாற்றுகின்றன தெரிஞ்சுக்கிறோம். ஏன் வந்து ரெண்டுமே கரெக்ட் தான், ஆனால் ஏன் ரீசன் வந்து ஏவை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி வந்து என்ன பண்ணும், மானிட்டரி பாலிசிங்கிறது டிசைட் பண்ணுறது ஒரு சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ. ஸோ அது வந்து மாறும்போது ரெப்போ ரேட்ஸ் மூலமாக இதில் குவான்டிடேட்டிவ் மெஷர்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக அது எக்கனாமியை அஃபெக்ட் பண்ணும். வெதர் இந்த எக்ஸ்பென்ஷரியான பணத்தை அதிகமாக வந்து மார்க்கெட்டில் புழக்க விடணும்னா அதுக்கேற்ற லோ ரெப்போ ரேட் கொடுப்பாங்க. அதிகமாக வந்து இப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அப்படி அந்த மாதிரி இது என்ன பண்ணுவாங்கன்னா ரெப்போ ரேட்டை வந்து அதிகரிச்சிடுவாங்க. ஸோ அப்போ வந்து காஸ்ட்லி லோன்ஸ் இருக்கும் போது மக்கள் அது வந்து அதிகமாக வாங்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ஆர்பிஐயோட ரேட் சேஞ்சஸ் டு கஸ்டமர்ஸ் வந்து அது டிசைட் பண்ணுது. ஸோ என்னென்னா லெண்டிங் அண்ட் டெபாசிட் ரேட்ஸ் வந்து பேங்க் இன்ஃப்ளூயன்சஸ் பாரோயிங், கன்சப்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து மானிட்டரி பாலிசி வந்து ரியல் எக்கனாமியை ரீச் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ போத் வந்து கரெக்டாக அந்த ஆர் எக்ஸ்பிளைன் சேம். ஓகே, ஸோ வங்கிகள் வந்து என்ன ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வட்டி விகிதங்களை வந்து மாற்றும் போது என்னென்ன அதோட இம்பேக்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா கடன் பெறுதலில், நுகர்வில், முதலீடில், சேமிப்பில் எல்லாத்துலேயும் வந்து அதோட பாதிப்பு வந்து இருக்கும். ஓகேவா?
ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. வாட் வாஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956? ஓகே, 1956 தொழில்துறை கொள்கையின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனா, ஆப்ஷன் பி வந்து க்ரோத் வித் ஈக்விட்டியா, இல்லைனா லாசிஃபெரி பாலிசி சி. ஓகேவா, அதாவது லாசிஃபெரி பாலிசினா அரசின் தலையீடற்ற கொள்கைன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் ரிஃபார்ம், அதாவது திறந்த சந்தை சீர்திருத்தங்கள். ஓகே, இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956 கொண்ட அதோட மெயின் அப்ஜெக்டிவாக என்ன இருந்தது, நோக்கம் என்னவா இருந்ததுன்னா க்ரோத் வித் ஈக்விட்டி, அதாவது சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சி. ஓகேவா, அதுதான் வந்து முக்கிய நோக்கமாக இருந்தது. ஓகே, இதில் என்ன எய்ம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956ல் எக்கனாமிக் க்ரோத் அலாங் வித் சோஷியல் ஜஸ்டிஸ். ஓகே, சமூக நீதி அண்டு வந்து ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ். ஓகேவா, ஸோ மற்றும் வளங்களின் சமமான பகிர்வை இந்த கொள்கை நோக்கமாக கொண்டது அப்படிங்கிறது பார்க்குறோம். இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1956 வந்து எய்ம்ட் அட் ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அலாங் வித் சோஷியல் ஜஸ்டிஸ். ஓகேவா, சோஷியல் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டியை வந்து இது கொண்டு வருது. பாலிசி எம்பசிஸ் என்ன பண்ணுதுன்னா இன்கம் இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் ரீஜனல் இம்பேலன்சஸை பண்ணுது. ஓகேவா, ஸோ இதனால் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட் வாஸ் அ மேஜர் அப்ஜெக்டிவாக இருக்குது இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1956ல். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒய் ஆர் த அதர் ஆப்ஷன்ஸ் வந்து இன்கரெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனுங்கிறது லாபம் அதிகப்படுத்துதல் தான் குறிக்குது. ஓகேவா, அது வராது. 1950ஸோட பாலிசி அது கிடையாது. ஓகேவா, லாபத்தை அதிகப்படுத்தணும், தனியார் நிறுவனங்கள் லாபத்தை அதிகரிப்பது அது வந்து நோக்கமாகவே இல்லை. அடுத்தது ஆப்ஷன் சி ஏன் தப்புனா அரசு தலையீடற்ற கொள்கை வந்து 1956 எம்பசைஸ் பண்ணலை. ஓகேவா, லாசிஃபெரினா என்ன, ஆக்சுவலாக மினிமல் ஆர் நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன், இந்த அரசோட தலையீடே இருக்காது அப்படின்னு கிடையாது. ஆக்சுவலாக வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956 பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல் வந்து அதிகமாக இருக்கும். எப்படி கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் அண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த பப்ளிக் செக்டர்ஸ், இது மூலமாக வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போது அந்த ஆப்ஷனுமே தப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ். ஓகேவா, ஸோ ஓப்பன் மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ்ன்னு பார்க்கும்போது திறந்த சந்தை சீர்திருத்தங்கள், அதாவது ஓப்பன் மார்க்கெட்டு அண்ட் எக்கனாமிக் லிபரலைசேஷன் பற்றி பார்க்கும்போது 1991ஓட எல்பிஜி ரிஃபார்ம்ஸை நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ அதுதான் இதில் வரும். நம்மளோட கேள்வி அது கிடையாது. 1956 இண்டஸ்ட்ரியல் பாலிசி பற்றி ஸோ அதான் நோக்கமாக கேட்டிருக்காங்க. அதில் இது ஓப்பன் மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் வராது. அப்படி வந்து எல்பிஜியோட கேட்டாங்கன்னா மேபி இந்த ஓப்பன் மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் கரெக்டுன்னு போடலாம். ஃபைன், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா விச் பிளான் கேவ் ப்ராமினன்ஸ் டு த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் ஆஃப் 1956 எம்பசைசிங் த கமாண்டிங் ஹைட்ஸ் டாக்ட்ரின். கமாண்டிங் ஹைட்ஸ் இந்த வேர்டு, ஓகேவா, அந்த கொள்கையை வலியுறுத்திய 1956 தொழில்துறை கொள்கைக்கு முக்கியத்துவம் அளித்த திட்டம் எதுன்னு கேட்குறாங்க. இந்த 1956 இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் மட்டும் எவ்வளோ கேள்வி வந்திருக்கு பாருங்கள். ஓகேவா, முன்னாடி எபிசோட்ஸ்லேயும் நம்ம நிறைய இண்டஸ்ட்ரியல் பாலிசியை பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன படிக்கணும்னு நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்குதா? ஓகே, இதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறது. ஓகேவா, முக்கிய திட்டம் எதுன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த பாலிசியில் வந்து அந்த நேரத்தில் வந்து முக்கியத்துவம் கொடுத்தப்பட்ட திட்டம் என்னது, 5 இயர் பிளான்ஸ். எந்த 5 இயர் பிளான் வரும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா, தேர்டா, செகண்டா, ஃபோர்த்தா பார்த்தீங்கன்னா செகண்ட் 5 இயர் பிளான். ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகேவா, ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ செகண்ட் 5 இயர் பிளான் வந்து ஸ்டேட் கண்ட்ரோல் ஓவர் கீ இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா, அதோட கமாண்டிங் ஹை அப்ரோச்னு சொல்லுவாங்க இல்லையா. ஓகே, அரசின் ஆதிக்கத்தை வலியுறுத்தியது தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா, அது வந்து எந்த பிளானில் பார்த்தோம், செகண்ட் 5 இயர் பிளான். ஓகே, ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் வந்து எதில் இது பண்ணியிருப்பாங்க, எய்ம் அக்ரிகல்ச்சர். ரெண்டாவது என்ன பண்ணியிருப்பாங்க, ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான். ஓகேவா, இந்த கமாண்டிங் ஹைட் டாக்டரின்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அப்படின்னா என்னது, அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஓகே, இந்த பிளான் என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் 5 இயர் பிளானில் வந்து இந்த கான்செப்டை வந்து எடுத்துக்கிறாங்க, அதாவது கமாண்டிங் ஹைட் ஆஃப் த எக்கனாமிங்கிறது. ஸோ இந்த டாக்டரின் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஸ்டேட் என்ன பண்ணோன்னா ஷுட் கண்ட்ரோல் கீ அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது வந்து அப்போதைய இதில் பார்த்தீங்கன்னா நிலைப்பாட்டில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் நேஷனலோட டெவலப்மெண்ட்டுக்காக. ஃபைன், ஸோ என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் அந்த நேரத்தில் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், ஹெவி மிஷினரி, எனர்ஜி,
ஓகே, அதுக்கப்புறம் மைனிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட். ஓகேவா, இதெல்லாம் வந்து பப்ளிக் செக்டரில் டாமினன்ட் கண்ட்ரோலாக கொண்டு வந்தாங்க. பொருளாதாரத்தின் கட்டுப்பாட்டு இதில் உயரங்களை பார்க்கும்போது கமாண்டிங் ஹைட்ஸாக இதெல்லாம் கொண்டு வராங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து அதாவது விரைவான தொழில்மயமாக்கலும் வந்து அதிகரிக்கிறாங்க. ஓகே, ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்குறாங்கன்னா ஹெவி அண்ட் பேசிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஓகே, இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வாஸ் கன்சிடர்ட் அஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் லாங் டேர்ம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டர் எக்ஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்னு பார்க்கும்போது லீடு இது எக்கனாமிக் க்ரோத்துக்கு லீட் பண்ணுது. பப்ளிக் செக்டர் வந்து எல்லாம் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, இதை கவர்மெண்ட் அஸ்யூம்டு டாமினன்ட் ரோல் இன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்னு பார்க்குறோம். ஓகே, பொதுத்துறை விரிவாக்கம், பொருளாதார வளர்ச்சியின் முன்னோடியாக பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து கருதப்பட்டன. மூணாவது பார்க்கும்போது சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி, அதாவது த பிளான் எய்ம்டு டு ரெடியூஸ் வந்து இன்கம் இன்இக்வாலிட்டிஸ் வந்து பண்ணுறாங்க. ரிசோர்ஸஸ் வேர் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த சொசைட்டிங்கிறதும் நம்ம பார்க்குறோம் இங்கே. ஸோ இதுதான் இதோட முக்கியமான இது. ஓகேவா, ஸோ கமாண்டிங் ஹை டாக்ட்ரைன்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும், செகண்ட் 5-year பிளான், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ரோல் ஆஃப் WTO, ஓகே, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு குளோபலைசேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது உலகமயமாக்கலுடன் தொடர்புடைய WTOவின் பங்கு என்ன, அதுதான் கேள்வி. ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்களேன், ப்ரொவைட் மிலிட்ரி சப்போர்ட், அதாவது இராணுவ உதவி வழங்குதல். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மானிட்டர் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், அதுவுமே கிடையாது. ஆப்ஷன் சி வந்து என்ஷூர் ஃபேர் ட்ரேட் ரூல்ஸ் அமாங் நேஷன், அதாவது நாடுகளுக்கு இடையே வந்து நியாயமான வர்த்தக விதிகளை உறுதி செய்தல், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா, அது ட்ரேட் ரிலேட்டட்னா நீங்கள் ஆப்ஷன் ஈஸியாக போடலாம். ஓகேவா, ஸோ பார்த்திங்கன்னா மிலிட்ரி சப்போர்ட்டு, மானிட்டரிங்கு, ஹியூமன் ரைட் வயலேஷனு, ஸோ இதெல்லாம் வராது. WTOவில் வருமா, வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா மைக்ரேஷன் பாலிசிஸ், கண்ட்ரோல் மைக்ரேஷன் பாலிசிஸ், அதுவுமே வராது. குடியேற்ற கொள்கைகளை கட்டுப்படுத்துதெல்லாம் வரணும், அதெல்லாம் அதோட வேலை கிடையாது. அதோட வேலை வந்து ட்ரேட் தான். ஸோ ஈஸியாக நீங்கள் போடலாம், அதில் ட்ரேடுங்கிறது தான் இங்கே இன்ட்வேர்டு. ஓகே, ஸோ WTO பற்றி பார்க்கலாமா. WTO ப்ரொமோட்ஸ் ரூல் பேஸ்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஓகேவா, அண்ட் ஹெல்ப்ஸ் ரிசால்வ் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ் அமாங் கண்ட்ரீஸுங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம WTO பற்றி படிக்கணும் இல்லையா. WTO வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1 January 1995. ஓகேவா, இட் சக்சீடட் த ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப் அண்ட் ட்ரேட், GATT 1947. ஓகே, WTO வந்து ஒரு குளோபல் ஆர்கனைசேஷன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெகுலேட்டிங் அண்ட் ஃபெசிலிட்டிங் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அமாங் நேஷன்ஸுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அதோட வேலை என்ன, ரெகுலேட் பண்ணுறது, அது வர்த்தகத்தை வந்து ஒழுங்குபடுத்தும் சர்வதேச அமைப்பு தான் வந்து என்னது WTO. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஜெனீவாவில் இருக்குது. ஓகேவா, இது எதுக்கு பதிலாக வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட் 1947 ரீப்ளேஸ் பண்ணி வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் 1995 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவா. ஓகே, இதோட அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத் ப்ரெடிக்டபிள் அண்ட் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், அதாவது சர்வதேச வர்த்தகம் வந்து சீராகவும் சுதந்திரமாகவும் நடைபெறுவதை வந்து உறுதி செய்தல் தான் இவங்களோட வேலை. அடுத்தது வந்து இதோட முக்கிய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ரெடியூஸ் ட்ரேட் பேரியர்ஸ். ஓகே, சச் அஸ் டாரிஃபு, கோட்டா, அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறது, அதாவது சுங்கவரிகள், அளவு கட்டுப்பாடுகளை குறைத்தல், அப்போ தான் ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நியாயமான போட்டியை ஊக்குவித்தல், ஃபேர் காம்படிஷன் அமாங் கண்ட்ரிஸ். நாலாவது பார்த்திங்கன்னா இட் எஸ்டாப்ளிஷ் ரூல் பேஸ்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் சிஸ்டமாக கொண்டு வராங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் WTO இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நெகோஷியேட்டிங் அமாங் மெம்பர் கண்ட்ரிஸ், அதாவது உறுப்பு நாடுகளுக்கு பேச்சுவார்த்தை நடத்த மேடையை வழங்குகிறது, ஒரு காமன் பிளாட்ஃபார்மாக இருக்குது. அதே மாதிரி வந்து சுங்கவரிகள், வர்த்தக தடைகள்லாம் இருக்குல்ல, சில கண்ட்ரியில் போடுவாங்க. ஸோ அது வந்து காமனாக மற்ற கண்ட்ரிஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாதுக்காக அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கு கீழே இந்த மேஜர் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா GATT, அதாவது ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப் அண்ட் ட்ரேட், அப்படி இல்லைனா GATSன்னு சொல்லுவாங்க, ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இன் சர்வீசஸ், ட்ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் கீழே வரும். இது எல்லாமே வந்து WTO தான் கொடுக்குறது.
ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரேட் பாலிசி ரிவ்யூ. ஓகேவா, என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூஸ் ட்ரேட் பாலிசிஸ் ஆஃப் மெம்பர் கண்ட்ரீஸோட ட்ரேடு பாலிசிஸை ரிவ்யூ பண்ணுவாங்க பீரியாடிக்கலாக வருஷம் வருஷம். ஓகேவா, ஸோ டிரான்ஸ்பரன்சி இருக்கும், ஒரு வெளிப்படைத்தன்மை வந்து உறுதி செய்யுது இவங்களது. அடுத்தது இவங்க வேறு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் டு த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, இல்லை அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து குளோபல் ட்ரேடிங் சிஸ்டம் கூட இன்டகிரேட் பண்ணுறதுக்கும் இங்கே உதவுவாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் அவங்களோட வேலை WTOட. சரி, ஓகே, அடுத்த கேள்வி பார்க்குறோம். மெஹலனோபிஸ் ஸ்ட்ராட்டஜி ப்ரியாரிட்டைஸ்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ். ஓகே, ஸோ மெஹலனோபிஸ்னால் நம்மளுக்கு என்ன 5 இயர் பிளான் ஞாபகம் வரும்? செகண்ட் 5 இயர் பிளான். ஓகேவா, ஃபஸ்ட்டு பிளான் வந்து என்னது? ஹேரட் டொமர் மாடல். அவரோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதுன்னு அசெஷனில் சொல்கிறாங்க. ரீசன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இட் வாஸ் பிலீவ் தட் இன்வெஸ்டிங் இன் சச் இண்டஸ்ட்ரி வுட் கிரியேட் லாங் டேர்ம் கெப்பாசிட்டி ஆஃப் க்ரோத். ஓகேவா, இத்தகைய தொழில்களில் முதலீடு செய்வது நீண்ட கால வளர்ச்சி திறனை ஊக்குவிக்கும் என்று நம்பப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான் பாருங்க, ரெண்டுமே கரெக்டு. அதே மாதிரி வந்து ரீசன் வந்து வந்து அசெஷனோட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, த மஹலனோபிஸ் மாடல் வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் கேபிட்டல் குட்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுது. முன்னாடி கிளாஸஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம் இதை பற்றி நிறையவே. ஓகே, ஸோ லாங் டேர்ம் ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டியை எய்மாக வச்சு தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். மஹலனோபிஸ் ஸ்ட்ராட்டஜிங்கிறது வாஸ் டெவலப்டு பை பிரசாந்த சந்திரா, அதாவது PC மஹலனோபிஸ் தான் வந்து இது பண்ணியிருப்பார், கொண்டு வந்திருப்பார். ஸோ அவர் இப்போ தெரியும், ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக். ஸோ அதே மாதிரி வந்து இது எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது, அதாவது செகண்ட் 5 இயர் பிளானில் தான் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட முக்கிய நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து அதுக்கான பேசிஸ் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா, இயர்லி பிளானிங் பீரியடில். ஸோ நிறைய தடவை நம்ம பார்த்துட்டோம். எனிஹவ் இது ஒரு ரிவிஷனாகவே பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜி எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னா, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ஹெவி மிஷினரி, இன்ஜினியரிங், பவர் செக்டர் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட் சப்ஸ்டியூஷன் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதாவது டிபெண்டன்ஸ் ஆன் இம்போர்ட்டட் குட்ஸை டிபெண்ட் பண்ணிடக்கூடாது, அதை குறைக்கணுங்கிறதும் முக்கிய நோக்கமாக இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியில். ஓகேம்மா, அதே மாதிரி டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, உள்நாட்டில் தயாரிக்கிறது, அதை வந்து என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக? டு மேனுஃபேக்சர் மிஷினரி, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ் வித்தின் இந்தியா வந்து செய்கிறதுக்கு டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸை வந்து என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம இன்னொரு கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணியிருந்தோன்னா நம்மளோட இது வந்து இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, செகண்ட் 5 இயர் பிளான் மஹலனோபிஸ் இது. ஓகே, அடுத்தது அகைன் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. ஓகேவா, 1956 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அசெஷனில் இட் கிரியேட்டட் எ கிளாசிஃபிகேஷன் இன் ஷெட்யூல் A, B and C அப்படின்றாங்க. ரீசன் என்னன்னு சொல்கிறாங்க, திஸ் வாஸ் டு ஐடென்டிஃபை செக்டர்ஸ் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டேட் கண்ட்ரோல், ஜாயிண்ட் செக்டர்ஸ் அண்ட் ப்ரைவேட் செக்டர் ஆப்ரேஷன். அரசின் முழு கட்டுப்பாடு, கூட்டுத்துறை மற்றும் தனியார் துறை செயல்பாடுகளுக்கான துறைகளை அடையாளம் காண இது செய்தது அப்படின்னு சொல்கிறாங்க. போத் A and R are true and R is the correct explanation of A அப்படின்றாங்க. Okay, the classification helped the roles of the public, joint and private sector in the industrial development. Okay, the industrial policy resolution was announced on 30 April 1956. Okay, இது என்னவா இருந்ததுன்னா, it became the foundation of India's industrial policy during the planning era. இந்த பாலிசி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சோஷியலிட்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டின்னு சொல்கிறாங்க. இட் ப்ரொமோட்டட் எ மிக்ஸ்டு எக்கனாமி. ஓகேவா, இங்கே மிக்ஸ்டு எக்கனாமினா ஒரு பப்ளிக்கும் இருப்பாங்க, ப்ரைவேட் செக்டர்ஸும் இருப்பாங்க, ரெண்டுமே ஆப்ரேட் பண்ணுறது தான் வந்து என்னது சோஷியலிட்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி, மிக்ஸ்டு எக்கனாமி. ஸோ இந்த மிக்ஸ்டு எக்கனாமியை வந்து ஊக்குவிக்க அந்த இது என்கரேஜ் பண்ணது தான் என்னது 1956ஓட பாலிசி ரெசல்யூஷன்ஸ். ஓகேவா, ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சோஷியலிட்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டினா ஜென்ரலாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல், ரெண்டாவது வந்து சமநிலை பிராந்திய வளர்ச்சியை உருவாக்குதல், பொதுத்துறையை விரிவுபடுத்துதல், நாலாவது பார்த்திங்கன்னா வளங்களை சமமாக பகிர்ந்தளித்தல். ஓகே, இதுதான் வந்து முக்கிய நோக்கமாக இருந்தது. ஓகே, அடுத்தது 15th கொஸ்டின் பார்த்திங்கன்னா இந்தியா அடாப்டட் வந்து இம்பார்ட்டன்ட் சப்ஸ்டியூஷன் டூரிங் த பிளானிங் எரா. ஓகேவா, பிளானிங் எராப்போ வந்து இம்பார்ட்டன்ட் சப்ஸ்டியூஷன் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா. ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் வாஸ் டு ப்ரொடெக்ட் இன்ஃபேண்ட் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ரம் ஃபாரின் காம்படிஷன். உள்நாட்டு புதிய தொழில்களை வெளிநாட்டு போட்டியிலிருந்து பாதுகாப்பதற்காக தான் இது மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. ரெண்டுமே கரெக்ட் தான். அண்ட் ஆர் எக்ஸ்பிளனேஷன் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ தான்.
ஓகேவா? அதாவது இம்போர்ட் சப்ஸ்டியூஷன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? இம்போர்ட்டை வந்து நம்ம குறைக்கணும். ஓகேவா? அது குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? இங்கே என்கரேஜ் பண்ணணும். அதாவது டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் டிபெண்டன்ஸ் ஆன் இம்போர்ட்ஸை வந்து குறைக்கிறதுக்கு முக்கியமாக இங்கே டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியை என்கரேஜ் பண்ணணும். வாட் இஸ் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன? இறக்குமதி மாற்றுக் கொள்கைனா என்ன அப்படின்னா, இது ஒரு வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களை குறைத்து அவற்றை உள்நாட்டிலே உற்பத்தி செய்வதை ஊக்குவிக்கும் பொருளாதார கொள்கை தான் இது. ஓகேவா? வெளிநாட்டு பொருட்களுக்கு மாற்றாக உள்நாட்டு உற்பத்தி வளர்ப்பதே இது நோக்கமாக இருக்கும். இதன் இறுதி இலக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப்-ரிலையன்ஸ் இன் ப்ரொடக்ஷனுங்கிறது தான். ஓகேவா? ஸோ இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணணும். அப்போ தான் வந்து இம்போர்ட்ஸ் குறைக்க முடியும் நம்மளால். ஓகேவா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா செகண்ட் 5-year பிளான் அப்போது மஹல்னோபிஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அதை பேஸ் பண்ணி தான் இங்கே உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிச்சிருப்பாங்க. அதுதான் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன். இதோட அப்ஜெக்டிவ்ஸ்லாம் பார்க்கும்போது தற்சார்புங்க தான் இதோட முக்கியமான இது. தற்சார்புனா இறக்குமதி சார்பை குறைத்தல், வெளிநாட்டு உற்பத்தியை அதிகரித்தல். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பார்க்கும்போது என்கரேஜ் growth ஆஃப் ஹெவி அண்ட் கேபிட்டல் குட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கன்வர்ஷன் அஃபெக்ட்ஸ் த credibility ஆஃப் எ கரன்சி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வரம்பற்ற மாற்றுத்தன்மை மற்றும் நிலையான மாற்று விலை முறை ஒரு நாணய அமைப்பின் நம்பகத்தன்மையை பாதிக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி சிஸ்டம் வாஸ் எஸ்டாப்ளிஷ் டு ரெகுலேட் இன்டர்னல் ஃபிஸ்கல் பாலிசிஸ் ஆஃப் கண்ட்ரி. அதாவது சர்வதேச பணவியல் அமைப்பு நாடுகளின் உள்நாட்டு நிதி கொள்கைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நெய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 நாட் ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தப்பு. அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 இல்லை ஸ்டேட்மெண்ட் 2 இல்லை. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அதாவது கரன்சி சிஸ்டம் கிரெடிபிலிட்டி ஓகேவா டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டெபிலிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ்ன்றாங்க. ஸோ அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் மானிட்டரி சிஸ்டம் வாஸ் கிரியேட்டட் எதுக்காக அது கொண்டு வந்தாங்கன்னா ஓகேவா இன்டர்னல் ஃபிஸ்கல் பாலிசிஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் கிடையாது. வாஸ் கிரியேட்டட் டு ஃபெசிலிட் இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி அண்ட் குளோபல் ட்ரேட். ஏன் இன்டர்னலில் போய் வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி சிஸ்டம்ஸ் வந்து தலையிட போகிறாங்க இல்லையா? ஸோ வந்து இன்டர்நேஷ்னலை வந்து ரெகுலேட் பண்ணணும். அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டிக்காக குளோபல் ட்ரேடுக்காக உருவாக்கப்பட்டது தான் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி சிஸ்டம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. ஓகேவா? ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கன்வர்ஷன் அஃபெக்ட் த கிரெடிபிலிட்டி ஆஃப் த கரன்சி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கரன்சி சிஸ்டம் கிரெடிபிலிட்டி வந்து அதை டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ ஸ்டெபிலிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் வந்து ரெண்டுமே தப்பு. ஓகேவா? ஸோ நெய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 நார் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்டுன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி பாருங்கள். ஹவு டிட் licensing policy under the planning era affects the emergence of a large industrial conglomerates. திட்டமிடல் காலத்தின் உரிமை கொள்கை பெரிய தொழில் குழுமங்களின் உருவாக்கத்தை எவ்வாறு பாதித்தது? ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா இட் இன்க்ரீஸ்ட் எஃப்டிஐ இன்ஃப்ளோ. ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இட் ப்ரிவென்டட் மார்க்கெட் டாமினன்ஸ். ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா இட் அலோட் ஃபில்ம்ஸ் டு பிளாக் காம்படிஷன்ஸ் பை ஹோல்டிங் லைசன்ஸ். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா இட் என்ஹான்ஸ்டு ரூரல் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா? ஸோ திட்டமிடல் காலத்தின் உரிமை கொள்கை வந்து பெரிய தொழில் குழுமங்களை எவ்வாறு பாதித்ததுன்னு கேட்டிருக்காங்க. எப்படி பாதித்தது அப்படி பார்த்தீங்கன்னா காம்படிஷனை வந்து பாதிச்சிருக்கு. ஓகே. எப்படி பார்த்தீங்கன்னா இந்த லைசன்ஸ் ராஜ்ன்னு சொல்லுவாங்களா, அதாவது ஸ்ட்ரிக்டாக வந்து லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் வந்து வெரி மேண்டிட்டரி. ஓகே. இப்போ லார்ஜ் பிஸ்னஸ் ஹவுசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபன் அக்யூமுலேட்டட் லைசன்சஸ் ப்ரிவென்டிங் நியூ அதனால் லைசன்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆகும் போது நிறைய நியூ கம்பெனிஸ் வர்றது வந்து குறையும். ஓகேவா? ஸோ அதனால் என்ன ஆகும், இது காம்படிட்டர்ஸை பிளாக் பண்ணுது. ஸோ ஃப்ரம் என்டரிங் த மார்க்கெட் ஓகேவா இட் அலோட் ஃபில்ம்ஸ் டு பிளாக் காம்படிட்டர்ஸ் பை ஹோல்டிங் லைசன்ஸ். ஓகேவா? ஸோ லைசன்ஸ் தான் வந்து முக்கிய இதுவாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரென்தனிங் டாமினன்ஸ் ஆஃப் மேஜர் இண்டஸ்ட்ரியல் குரூப்ஸ். இதனால் என்ன ஆயிடுச்சு, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வராதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய அளவில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட டாமினன்ஸ் அதிகரிக்குது. இது எப்படி ஆகும்னா இட் லீட்ஸ் டு மோனோபலிசம். ஓகேவா? ஸோ லைசன்ஸ் ராஜுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஹர்டலாக இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து லேட்டர் பீரியடில் வந்து 1991 ரீஃபார்ம்ஸ் அப்போது வந்து லைசன்ஸ் ராஜெல்லாம் எடுத்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வர எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஃபைன். ஸோ இதோட கண்டினியூஷன் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.